வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். ஒரு அன்பர் எழுதிய கடிதம். மூடு பனி போல் வந்து கொண்டிருந்த துன்பங்களை விலக்கி ஆனந்தமளிக்கும் சூரிய ஒளியுடையதாக வாழ்க்கை மாற்றிய வித்தையை விவரிக்கிறது கடிதம். ஆனால் உண்மையைத்தான் விரிவாக கூறுகிறது. அவர் பொது தொண்டாக ஒரு பள்ளியை ஒரு கிராமத்தில் நிர்வகித்து வருகிறார். தனியார் பள்ளி. ஸ்ரீ அன்னையிடம் சரணடைந்த பின் அவரது துன்பங்கள் தீர்ந்து விட்டன. கடிதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். அந்த அன்பர் பின்தங்கிய வகுப்பினர் வாழும் பகுதியில் ஒரு பள்ளிக்கூடத்தை அமைத்தார். அதை அமைத்து அந்த பள்ளிக்கூடத்தில் பின்தங்கிய மாணவர்கள் படிக்கிறதுக்காக அவர் நல்ல மனதுடன் அந்த பள்ளிக்கூடத்தை அமைச்சார். அமைச்சு கொஞ்ச காலத்தில் அந்த பள்ளிக்கூடம் இடிந்து கான்ட்ராக்டாக கட்டி விடுவாங்க இல்லைங்களா, கட்ட சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவர் அந்த பள்ளியை கட்டி இருக்கிறாரு. கொஞ்ச நாளில் அது இடிஞ்சு தரைமட்டமாகி விட்டது. அவருக்கு ரொம்ப மனவேதனையாகி விட்டது. சரி, பரவாயில்ல, வாடகைக்கு நம்ம ஒரு இடத்த வாங்கி குழந்தைங்க படிக்கிறதுக்காக, பிற்பட்ட குழந்தை படிக்கிறதுக்காக பள்ளி நிறுவலான்னு சொல்லிட்டு அவர் வாடகைக்கு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ரீ அன்னையை அவர் ரொம்பவே உண்மையாக ஸ்ரீ அன்னையிடம் நம்பிக்கையோடு அவர் மனம் உருகி பிரார்த்தனை செய்வார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் மனம் தளராமல் அவர் வாடகைக்கு ஒரு இடம் அமைச்சு அதில் பள்ளிக்கூடம் நிறுவனார். அப்போது அவருக்கு சர்க்கார் நிலம் கிடைத்தது. சொந்த பணத்தை வச்சு 40,000 வரை செலவு செய்து கடன் பட்டு அந்த இடத்த அவர் நல்ல வசதியாக கட்டிட்டார். 1 வருடம் அரசு பள்ளியாக இருந்தது. அதை சிரமப்பட்டு நடத்தி வந்தார். அந்த பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் ஒழுங்காக வேலைக்கு வர மாட்டாங்களாம். ஸோ அவங்க சரியாக வேலை பார்க்குற மாதிரி தெரியல. அடிக்கடி லீவ் வேறு போட்டுருவாங்கன்றதுனால அவர் பிற்பட்ட குழந்தைங்களுக்காக அந்த பள்ளியை தானே முன்னிருந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து தானே முன்னிருந்து எவ்வளவோ சிரமங்களுக்கு நடுவில் கடன்பட்டு அந்த பள்ளியை நிர்வகித்து வந்தார். அப்படி இருக்க ஸ்ரீ அன்னை பற்றிய ஒரு கட்டுரையை பார்த்த பிறகு அவர் ஸ்ரீ அன்னையின் பக்தரானார். அன்னையின் வழிகளை ஏற்று அவர் நடக்க ஆரம்பித்தார். ஸ்ரீ அன்னைக்கு தெய்வமாக ஏற்று அவருடைய நிலைமையை சொல்லி அழுது புலம்பினார். கஷ்டப்பட்டு கட்டின கட்டடம் அப்படியே இடிஞ்சு விழுந்து மண்ணோடு மண்ணாக்கி எடுத்த சர்க்கார் கொடுத்த இடத்த வாங்கி அதுக்கப்புறம் வாடகைக்கு இடம் பிடித்து அவர் ஸ்கூல் நடத்தினார். அதுக்கப்புறம் சர்க்கார் இடம் வாங்கி அதில் 40,000க்கு மேலே அந்த காலம் 80 வருஷம் முன்னாடி 40,000க்கு மேலே செலவு பண்ணி கடனெல்லாம் வாங்கி அவர் கட்டடம் கட்டி அதில் ஸ்கூல் நடத்தினார். ஸோ அவர் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து வெளியில் கடன் வாங்கி பிற்பட்ட குழந்தைகள் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவர் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஸ்ரீ அன்னையை ஏற்ற பின் அவருக்கு ரொம்ப அழுகையாக வந்துடுத்தார். என் கனவிலும் என் தாயார் கனவிலும் ஸ்ரீ அன்னை குழந்தையாய் தோன்றி அபயமளித்தார்கள். இன்று என் பிரச்சனை 90% தீர்ந்துள்ளது. கல்வித்துறை நடைமுறை விதிகள் மாற்றப்பட்டு எனக்கு சாதகமாக அமைந்தன. ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டு நேர்மையான அதிகாரியாக பாராட்டப்பட்டும் பொதுமக்கள் அனுதாபம் ஏற்பட்டும் உள்ளது.
எல்லாவற்றிற்கும் காரணம் நான் வணங்குற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான்ட்டு சொல்கிறாரு. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ தொல்லைகள் எல்லையின்றி இருந்தன. அவை இன்று எல்லாமே எனக்கு பனி போல விலகியது. பள்ளி ஆசிரியர்களும் ஸ்ரீ அன்னையின் பக்தரானார்கள். அவர் பள்ளி அந்த ஸ்கூல்லையே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் வச்சு வழிபட தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அமைக்கிறாரு. அன்னை ஸ்ரீ பகவான் அருளால் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பக்தரானார்கள். சிறப்பான அந்த பள்ளி நடத்தப்பட்டு நல்ல பேரும் வாங்கினார். இதனால் நிறைய குழந்தைங்க படித்து பயன்பெற்றார்கள். ஸ்ரீ அன்னையின் புகழ் அவருக்கு வந்து அவர் நினச்சதெல்லாம் நடந்துருந்தோம். பிரார்த்தனை செய்கிறதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு ஸ்ரீ அன்னையின் அருள் வந்து அவருக்கு கிடச்சது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, ஸ்ரீ அன்னையின் புகழை தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே பயனடையணுன்ற நல்ல எண்ணத்தில் எல்லாருக்குமே சொல்கிறாரு. இதே அவர் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறாங்க. இவங்களை ஏற்று கும்பிடும்போது அந்த கஷ்டம்லாம் விலகுது என்று சொல்லப்படுகின்றது. இவரும் தன்னால் இயன்ற அளவுக்கு தன்னால் முடிஞ்சவர்கிட்ட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றி சொல்லி அவங்களும் பலனடைய செஞ்சுருக்காங்க. முக்கியமாக ஒன்று சொல்ல பதிவிட விரும்புகிறேன். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம யாரிடமும் வழியே போய் அவங்கள வந்து விருப்பம் இல்லாமல் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து இவங்களை பற்றி சொல்லவே கூடாது. இன்னொன்று, யாரையுமே வற்புறுத்தக்கூடாது. வற்புறுத்தி கும்பிடுங்கன்றது சொல்லவே கூடாது. ஸ்ரீ அன்னையோட இதில் அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து இந்த மாதிரி வற்புறுத்தி ஒருத்தரை வந்து பாண்டிச்சேரிக்கு நம்ம ஆசிரமம் போகணுன்னா எல்லாருமே ஒரு மனசாக கிளம்பணும். ஒருத்தர் வருவாங்க, வீட்டில் ஒருத்தர் வரமாட்டாங்க. அவங்கள வம்பு பண்ணி வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறது எந்தவித பயனும் தராது. ஸ்ரீ அன்னையை பொறுத்த வரைக்கும் யாரிடமும் விருப்பம் இல்லாதவர்களிடம் இவங்களை திணிப்பது ரொம்ப அதாவது விருப்பம் இல்லாதவங்க கிட்ட இவங்களை பற்றிய விஷயங்களை திணிப்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம். மற்றபடி நம்ம வந்து மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இவங்களை சொன்னால் அவங்க பலன் பெறுவாங்க என்று சொல்லலாம். அதை தான் இவர் செய்து கொண்டிருந்தார். இதனால் வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸ்ரீ அன்னையிடம் கூறி தம் பிரச்சனை எல்லாமே உடனுக்குடன் அவர் வந்து ஸ்ரீ அன்னையிடம் தெரிவிப்பார். அதுக்குரிய பலன் வந்து அவருக்கு வந்து தீர்வு வந்து உடனே கிடச்சிடும். கோடான கோடி நன்றியை இந்த கடிதம் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய துன்பங்கள் அனைத்துமே பனி போல விலகிறது. எல்லாத்துக்குமே என்னோட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்க பார்த்துப்பாங்கன்ற மன நிறைவோடு மன நிம்மதியோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த அன்பர் சொல்கிறாரு, துன்பம் வந்து கதையாக இருந்து நான் என் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன். ஸ்ரீ அன்னை என்னோட வாழ்க்கையில் வந்த பிறகே அவரோட அருளால் அற்புதங்கள் பல என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. தினசரி பிரச்சனையாக இருந்து தவித்தவர் இன்று பிரச்சனைகளை ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பித்து லேசாக ஆகின்றது என்று கூறுகிறார். ஸ்ரீ அன்னையின் அருள் பாவிப்புக்கு இவருடைய கடிதம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று சொல்லப்படுகின்றது. உண்மைதாங்க. உண்மையாக அவங்களை ஏற்று நடக்கிறவங்க அத்தனை கஷ்டமும் பனி போல விலகிடும். ஸ்ரீ அன்னையை வந்து அவங்க தன் குழந்தைகள் வந்து கண் கலங்குனா அவங்க வந்து அதை வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஓடி வந்து தன் குழந்தையோட பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.